காத்து மேல, காத்து கீழே, காத்து சைட்ல, காத்து ரைட்ல. வீட்டு மேல காத்தடிக்குது, காத்து ரொம்ப நாத்தடிக்குது, சைட்ல பார்த்தா குப்பை மேடுமா. நான் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறேன், நீ என்ன கொஞ்சம் கூட அசையாம நின்றுட்டு இருக்கிற? காத்தடிக்குது காத்தடிக்குதுன்னு பாட்டு தான் பாடுறேன், ஆனா கொஞ்சம் கூட காத்தே வர மாட்டேங்குது. இப்படியே ஆடாம அசையாம நின்றுட்டு இருந்தீங்கன்னா உன்னை யாரும் மரம்னு சொல்ல மாட்டாங்க, செலன்னு தான் சொல்லுவாங்க. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்றது சரிதானே? இந்த மரம் கொஞ்சமாவது அசைதா பாத்தீங்களா? உங்க ஊர் பக்கம்லாம் ஆவணி மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் கூட நல்லா காத்து மழையுமா தானே இருக்கு. ஆனா எங்க ஊர்ல பாருங்க, மரம்லாம் சிலையா நிக்குது. நம்ம ஜூரியன் மண்டையில சாவ சொருகி ஜூஸ் குடிக்கிற அளவுக்கு வெயில். என்னடா சம்பந்தமே இல்லாம சிம்ரன் பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எடுக்கிற அக்கா இருக்குதுல்ல, அது சின்னதா ஒரு கடை ஒன்று வச்சுக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு கடையும் பார்த்துக்கிட்டு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ எடுத்து 4 நாளைக்கு ஒரு தடவை வீடியோ போடுது பாவம். இப்ப என்னன்னா, அது பிள்ளைய காலேஜ்ல சேர்த்துறதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு ஒரு வாரமா வீடியோ எடுக்க முடியலங்க. அதனால வீடியோ வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு. என்னடா வீடியோ வரலன்னு நினைச்சுக்கிறாதீங்க, அது சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிறீங்க. எங்களை ஆட்டி வைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? அது பாவம் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு கடையும் பார்த்துக்கிட்டு எங்களையும் ரெடி பண்ணி ஸ்டோரி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதை பாவம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் டான்ஸ் கண்டினியூ. காத்து மேல, காத்து கீழே, காத்து சைட்ல, காத்து ரைட்ல, காத்து லெஃப்ட்ல. அப்பப்பா, இந்த வெயில் என்ன கூடு குடுக்குது போ. கொளுத்துற ஆளியே எரிச்சு போட மாட்டேங்குது. ரேஷன் கடையில போய் கியூல நின்று அரிசி பருப்பு வாங்கிட்டு வரதுக்குள்ள உசுறு போய் உசுறு வந்துருது. ஒரு தூத்த கீத்த போட்டுச்சுன்னா சூடு குறையும், பூமி குளிரும். அங்க அம்பிட்டு மழை பெய்யுது, இங்க அம்பிட்டு மழை பெய்யுது, ரோட்ல ஆறா ஓடுது, வீட்டுக்குள்ள தனியா பூந்துக்குச்சுன்னு சொல்றாங்க. இங்க ஒரு தூத்தலுக்கு வழி உண்டான்னு கேட்டா இல்ல. பாவி சண்டாளா குடிகார பையலே, இன்னும் இந்த ஊர்ல தான் சுத்தி திரியடா. எங்களை இப்படி நம்ப வச்சு கழுத்துறது புட்டியடா. இன்னைக்கு திருந்துவன் நாளைக்கு திருந்துவன் ஒவ்வொரு நாளும் ஏங்கி கிடந்தோம்ல. என்ன விடு, வயசான கட்டிக்கு என்ன இருக்குது? அது ஒரு ரெண்டு உன நம்பித்தாடா இருக்குதுவ. ஏன்டா இப்படி தினம் அவங்கள சாவடிக்கிற? நான் இன்னும் உசுரோட தானே இருக்கிறேன். உன்னை பெத்த பாவத்துக்கு நான் செத்து போயிட்டேன்னு சொல்லி காசு பிடிங்கிருக்கலாம்ல. பாவம்டா அந்த கௌரி குட்டி. அப்பா அப்பான்னு உன் மேல உசுரா இருக்குது. அந்த புள்ள அடிபட்டு போச்சுன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? அடியா கிளவி, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? ஏன் இந்த ஊர்ல நான் மட்டும் தான் குடிக்கிறேனா? வேற யாரும் குடிக்கிறதே இல்ல பாரு. மாமியால் மருமகளும் அதிசயமா பேசிட்டு இருக்கீங்க. அடேங்க அப்பா, ஊர்ல எல்லாரும் தப்பா குடிக்கிறாங்க. இப்படித்தான் ஒன்னாட்டம் குடும்பத்தை கவனிக்காம பொண்டாட்டி பிள்ளைய கவனிக்காம திரியறாங்களா? அடே, இந்த அண்டா நம்ம வீட்டு அண்டா மாதிரி இருக்குது. வீட்டுக்கு போனியடா? டே திருட்டு பையல, ஆள் இல்லாத நேரமா பார்த்து வீட்டுக்கு போய் அண்டா திருடிட்டு போறியா? ஏ கிளவி, யாரு திருட்டு பையங்கிற? ஒன்ன தாண்டா சொல்றேன் திருட்டு பையலே. இன்னும் பாக்கி நானும் சுந்தரி இருக்கிறோம்ல, 2 பேரும் செத்து போயிட்டோன்னு சொல்லி யார்கிட்டயாவது பிச்சை எடுக்க வேண்டித்தாண்டா. திருட்டு பையல, இப்படி சொந்த வீட்டுக்குள்ளாரே புது திருடிட்டு போறிய, உனக்கு வெக்கமா இல்லடா? ஏ இங்க பாரு, என்ன சும்மா திருட்டு பையன் சொல்லி டென்ஷன் பண்ணாத. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க நீ. நான் என்ன அடுத்த வீட்டு அண்டாவை தூக்கிட்டு போறேன், என் வீட்டு அண்டாவை தான் எடுத்துட்டு போறேன். என்னது வா ஊடா? எதிரா தம்பி வா ஊடு? வா ஊடுன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதப்பா. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டுல ஒரு துரும்ப கூட நீ சொந்தம் கொண்டாட முடியாது. அந்த வீட்டை என் மருமவ பேர்ல எழுதி வைக்க போறேன்டா. இனிமே சோத்துக்கும் குடிக்கிறதுக்கும் சிங்கி அடிக்க போறடா நீ குடிகார நாயே. ஓஹோ, அப்படி போகுதா கதை? எழுதி வச்சு பாரு என்ன நடக்குதுன்னு. நான் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும், நீங்க வகை வகையா ஆக்கி திங்கணுமோ? அந்த மண்ணை அள்ளிட்டு போய் மாமியால் மருமகளும் நல்லா ஆக்கி தின்னுங்க. அடே நாசமா போறவனே, ஏன்டா இந்த அட்டூழியம் பண்ற? இந்த ரேஷன் அரிசி வச்சு தாண்டா எங்க வவுத்த கழுவிக்கிட்டு இருக்கிறோம். அதையும் கீழே தள்ளி விட்டு ஏன்டா எங்க சோத்துல மண்ணள்ளி போட்டு போற? அடியே சித்ரா, ஒரு சாக்கு பை இருந்தா கொடு, நான் மறுபடியும் கொண்டாந்து தரேன். விளங்காத பையன் வீட்டுல இருந்த ஒத்த பித்தாலாண்டையும் தூக்கிட்டு போயிட்டான பாவி. என்னத்த
ரேஷன் கடைக்கு போனீங்களே, பொருள் கிடைச்சதா இல்லையா? புலம்பிக்கிட்டே வரீங்க. சோ அப்பா, நான் என்னத்த சொல்லுவேன் போ. ரேஷன் கடையில பொருள் வாங்கிட்டு வர்ற வழியில ஒரு திருட்டு நாய் நம்ம மூட்டை அண்டாவை தூக்கிட்டு ஓடினதும் இல்லாம இந்த அரிசியும் தள்ளி விட்டு கொட்டி விட்டு போயிடுச்சு. என்னத்த சொல்றீங்க? நான் மூட்டை அண்டாவை திருடிட்டு போயிட்டாங்களா? ஐயோ கடவுளே, அண்டாவை மட்டும் தான் எடுத்துட்டு போனானா இல்ல வேற எதாவது எடுத்துட்டு போனானு பாத்தீங்களா? அத்தை, அந்த திருடன் யாருன்னு பாத்தீங்களா? நம்ம ஊருக்கார பையலா? நம்ம ஊருக்கார பையலாம் இல்ல சுந்தரி, நம்ம வீட்ல இருக்கிற பையன். என்னத்த சொல்றீங்க? அட ஆமா சுந்தரி, அவன் தான் வீட்ல பூந்து அண்டாவை தூக்கிட்டு போனோன்னே என்னடான்னு கேட்டதுக்கு தான் அரிசி தள்ளி விட்டு கொட்டிவிட்டு போய்க்கிறான். அந்த மூளை விட்டு சித்திராக்கிட்ட ஒரு சாக்கை வாங்கி மண்ணும் கல்லுமா அந்த அரிசியை அள்ளி போட்டு தூக்கியாரன். இந்த ஆளு நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டானா? அவனை தலைமொழி விட்டு நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு தானே இருக்கிறோம். எத்தா பிள்ளைய பாத்தியா? அதை வேற தனியா விட்டுட்டு போனோம். வீட்டுக்கு வந்தவன் எதுவும் சொன்னானா திட்டினானான்னு எதுவும் தெரியல. திட்டுவான் திட்டுவான். இங்க என்ன அதிகாரம் கொடி கட்டி பறக்குதோ? என் பிள்ளைய மட்டும் ஏதாவது சொல்லி இருக்கட்டும் பாரு. கௌரி, ஏ கௌரி, என்ன சத்தத்தையே காணோம்? ஐயோ அத்தை, என் மட்டும் பிள்ளை என்ன இப்படி விழுந்து கிடக்குது? அம்மாடி கௌரி, என்னமாச்சு? ஏமா அழுற? உங்க அப்பா வீட்டுக்கு வந்தானாமே, எதுவும் சொன்னானா? தலையை என்னமோ புடிச்சிட்டு உட்காந்துருக்க, என்னடி ஆச்சு? அம்மா, அப்பா வீட்டுக்குள்ள பூந்து என்னமோ எல்லாம் தேடிட்டு இருந்தாருமா. அப்புறம் பரன் மேல ஏறி நீ சாக்குல கட்டி வச்சிருந்தல்ல புது அண்டா, அதை தூக்கிட்டு போனாரு. நீ குடிக்க கூடாதுப்பா, அண்டாவெல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லி அண்டாவை புடுங்கினா அந்த அண்டாவை வச்சே என்ன தள்ளி விட்டுட்டாருமா. இந்த கட்டில காலு மேலேயே வந்து விழுந்துட்டேன். தலையிலே இடிச்சுக்கிட்டேன், ரொம்ப வலிக்குது. ஒன்னும் இல்லடா தங்கம், ஒன்னும் இல்ல. பாத்தீங்களா உங்க பையன் செஞ்ச வேலைய? சுந்தரி, புடைச்சிருக்கிற இடத்துல நல்லா தேய்ச்சி விடு, ரத்தம் கட்டி இருக்கு பாரு. ஆத்தாடி கொலகார பாவி, என் தங்கத்தை இப்படி தள்ளி விட்டு போயிருக்கானே. தள்ளி விட்ட வேகத்துக்கு கட்டில் காலில் போய் வேகமா அடிச்சிருந்தா? வேகமா அடிச்சிருந்தா என்ன இருக்கும்? என் பிள்ளைக்கு அடிபட்டு போச்சு, ஆஸ்பத்திரியில சீரியஸா கிடக்குதுன்னு சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும். அத்தை, இன்னைக்கு சொல்றதுதான், இனிமே அவன் அம்மா பொண்டாட்டி புள்ளன்னு எந்த காரணத்தை வச்சும் வீட்டு பக்கம் வரக்கூடாது. எந்திரிச்சு வாடி போலாம். சுந்தரி, கல்லுப்ப வறுத்து ஒத்தனம் கொடுமா, வீக்கம் குறையும். கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் சாவுங்கிற மாதிரி நீ இந்த குடியில தாண்டா வவுருவீங்க சாவ போற. எனக்குன்னு எங்க இருந்து வந்து பிறந்தியே தெரியல, இப்படி நாசமா போறதுக்கு குடிகார பயல. பவித்ரா, என்னடி தனியா துணி துவச்சிட்டு இருக்க? கூப்பிட்டு நானும் வந்திருப்பேன்ல. நீ காலேஜ் போயிருப்பேன்னு நினைச்சேன். இன்னைக்கு ஸ்டடி லீவு, இன்னும் 10 நாள் தான், அப்புறம் எக்ஸாம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஜாலியா 2 பேரும் ஊர் சுத்துவோம். தியேட்டரு மாலுன்னு எல்லா இடத்துக்கும் அண்ணாவை கூட்டிட்டு போக சொல்லுவோம். நீயும் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து வீட்டுக்குள்ளாரியே இருக்கிறல்ல. ஊரை சுத்தி பார்க்கணுமா? என்ன ஸ்னேகா, நானும் கிராமத்தாளு தான். நான் பார்க்காத வயலா, நான் பார்க்காத கம்மாயா? எனக்கு இந்த மாலு தியேட்டர்லாம் போய் பழக்கம் இல்ல. ஊர்ல வீடு வயல் ஆட்டுக்குட்டின்னு எல்லாத்தையும் அப்படி அப்படியே விட்டுட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் போய் பார்க்கணும்ல, நாங்க தானே பார்த்தாகணும். இப்ப என்னதான் சொல்ல வர? நீ ஊருக்கு போய் ஆகணும்னு சொல்றியா? அடடா, ஊருக்கு போறேன்னு சொன்னது செல்லக்குட்டிக்கு மூஞ்ச பாரு. என்ன நீ வந்ததுல இருந்து காலேஜ் எக்ஸாம்னே போயிட்டேன், இப்ப லீவ் விட போறாங்கன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னடானா ஊருக்கு போறேன்னு சொல்ற? என்ன தப்பிச்சு போலான்னு பாக்குறியா? ஹலோ மேடம், உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் தப்பிச்சு போக விட மாட்டோம். ஆமா, இப்ப கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சலா? ஏற்கனவே அக்கா கல்யாணத்துக்கு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கே உங்க அம்மா என்னென்ன பேசுறாங்கன்னு தெரியும்ல. இதுல எனக்கு வேற கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு கூட்டி கொண்டாந்து வச்சுக்கிட்டு மாமா எதுக்கு தேவையில்லாத செலவு பண்றாருன்னு தெரியல. உங்க அம்மா எங்க மேல இருக்கிற வெறுப்பெல்லாம் அக்கா மேல தானே ஸ்னேகா காட்டுவாங்க. ஏற்கனவே அக்கா கல்யாணத்துல பட்ட கடனையும் இன்னும் அடைக்க முடியல. இப்ப எனக்கு வேற கல்யாணத்தை பண்ணி நான் எப்பவும் கடன்காரியாவே இருக்கணுமா? பா, வீடு வயல் கடனு செலவுன்னு ரொம்ப பொறுப்பா இருக்க பவி. அப்புறம் ஆம்பளை இல்லாத வீடு, அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு, எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்ய முடியாது. நான் தானே பொறுப்பா இருந்தாகணும். ஆமா ஆமா, பொறுப்பா தான் இருக்கணும். என்னங்கடி பொறுப்பு பருப்புன்னு பேசிட்டு இருக்கிறீங்க? எதுவும் வியாபாரம் பண்ண போறீங்களோ? உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? நாங்க பேசுனதை ஒட்டு கேட்டுட்டு வர.
அவங்க அமெரிக்க அதிபர், இவங்க ரஷ்ய அதிபர், 2 நாட்டு அதிபர்களும் ரகசியம் பேசிட்டு இருக்கிறீங்க. அது நாங்க ஒட்டு கேட்டுட்டு வரோம். போங்கடி. என்ன பவித்ரா, துணி துவைக்கிறியா? ஆமா அண்ணி. நேத்து பஸ்ல அவ்வளோ தூரம் வந்தது, கை கால்லாம் ஒரே வலி, இடுப்புலாம் கடுக்குது. அதுக்கு இப்ப என்ன பண்ணுங்கிற? கை கால் வலினா போய் தைலத்தை போட்டு தேயி. இங்க வந்து ஏன் சொல்லிட்டு இருக்கிற? பவித்ரா, என் ட்ரெஸ்ஸும் சாண்டியோட ஒரு டவுசர் சட்டையும் இருக்குது. சத்த அதையும் அலசி போட்டு தெரியாமா? இந்த கை வலிக்கிறதுல கைய கூட தூக்க முடியல. அப்புறம் எங்கிட்ட இருந்து நான் துணி துவைக்கிறது? அதானே பார்த்தேன். உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? கையும் காலும் வலிக்கத்தானே செய்யுது, ஒன்னும் ஒடிஞ்சு போகல. உன் புடவையையும் பையன் துணியையும் ஒன்னால துவைக்க முடியாதா? உன் வீட்டில் இருந்திருந்தா நீ தானே துவைச்சிருப்ப. அடியே, நான் உன்னை எதுவும் துவைக்க சொன்னா? அவகிட்ட சொல்லும் போது நீ ஏண்டி வர? என் வீட்டில் நான் வாஷிங் மிஷின் வச்சிருக்கேன். எவ்வளோ துணினாலும் நான் துவைச்சுக்குவேன். பவித்ரா, நான் சோப்பு போட்டு துவைக்கவே மாட்டேன். எனக்கு ஒத்துக்கிறாது. கையெல்லாம் தோல் உரிய ஆரம்பிச்சிரும். ஓஹோ, சோப்பு போட்டு துவைச்சா உங்களுக்கு கையெல்லாம் தோல் உரியும். ஸ்னேகா, நீ இரு. அண்ணி, நீங்க துணியை எடுத்துட்டு வாங்க, நான் துவைச்சு தரேன். சரி பவித்ரா. பாத்துக்கடி, நீ என் கூட பிறந்தவ தானே. என் மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கடி உனக்கு. நீ தான் எனக்கு எதுவும் செய்ய மாட்ட, செய்யறவளையும் விட மாட்டேங்கிற. ஏ பவி, நீ என்ன பெரிய இவளா? யார் எந்த வேலை வச்சாலும் செய்வீங்களோ? அவளை பத்தி உனக்கு தெரியாது. அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். நேத்து தானடி வந்தாங்க. அவங்களது ஒரு செட்டும் சந்தோஷத்து ஒரு செட்டு ட்ரெஸ்ஸும் தான் இருக்க போகுது. இவ்வளோ துணி துவைக்கிறேன், அந்த 2 துணி துவைக்கிறதுக்கா கை வலிக்க போகுது? அடிப்பாவி, நேத்து தானடி வந்த, அதுக்குள்ள எப்படி இவ்வளவு துணி சேர்ந்துச்சு? நேத்து வந்தா வீட்டில் அப்படி அப்படியே போட்டு வர முடியுமா? வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, 10 நாளா துணி துவைக்கல. ஊருக்கு தானே போறோம், எல்லாம் அங்க போய் துவைச்சிக்கலாம்னு சொல்லி எல்லாம் பேக்ல அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கு என்னப்போ? பவித்ரா, துணியெல்லாம் துவைச்சிட்டு லாஸ்ட்ல கொஞ்சமா கம்ஃபர்ட் போட்டு நினைச்சு காய வை. அப்பதான் துணியெல்லாம் கமகமன்னு வாசம் வரும். சரி அண்ணி, நான் துவைச்சு வைக்கிறேன், நீங்க போங்க. மேடம், கொண்டு வாங்க அண்ணி, நான் துவைச்சு தரேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. இந்தா ஒரு கூட நிறைய கொண்டாந்து போட்டிருக்கா, துவைச்சு போடுங்க. இவ்வளோ துணி கொண்டாந்து போடுவாங்கன்னு எனக்கு மட்டும் என்னடி தெரியும்? இங்க பாரு பவித்ரா, நீ மட்டும் அந்த துணியை துவைச்ச அப்புறம் உன்னை ஊருக்கே போக விட மாட்டேன். என்னதான் நீ பண்ண சொல்ற? துணியை துவைச்சதுக்கு அப்புறம் நல்லா வாசமா இருக்கிறதுக்கு கம்ஃபர்ட் போட சொன்னால, அவ சொன்ன மாதிரியே கம்ஃபர்ட்டை போட்டுருவோம். என்னடி சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. உனக்கு எதுவுமே புரியாதுடி மக்கு. சோப்பை தொட்டா கையெல்லாம் தோல் உரியும்னு சொன்னால, துணியில பட்டா மட்டும் துணி வெளுத்து போயிடாது. என் அக்காவோட நன்மையை கருதி துணிக்கு சோப்பு போடாம கம்ஃபர்ட்ல மட்டும் நினைச்சு நல்லா கம கமன்னு காய வச்சிருவோம். அடிப்பாவி.